போராட்டங்கள் அநேக வாலிபர்களுக்கு அபிஷேகம் கிடைத்திருக்கிறது அந்த கேம்பில் வைத்து. தயவு செய்து வாலிப பிள்ளைகள் இந்த கேம்புக்கு வரும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கேம்புக்கு நீங்கள் வரணுன்னா உங்கள் பேரை இன்னைக்கு முன்னாடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்கள் பேரை நான் இங்கே உட்காந்துட்டு இருப்பேன், என்னிடத்துல வந்து உங்கள் பேரை கொடுத்து விடலாம். எவ்வளோ ரூபாய்? 2100 ரூபாய், 2100 rupees, 2100 ரூபாய். 4 நாட்கள் எல்லாம் சேர்த்து, எல்லா ட்ராவலுக்கு அங்கே தங்குறது எல்லாமே சேர்த்து வாலிபர்களுக்கு இந்த கேம்ப் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கூட கொடுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்கன்னா எங்கள் பேரை கொடுத்துருங்க, நாங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் போதகருக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம் போதகர் ராஜஸ்தானுக்கு ஊழியத்தின் நிமித்தமாய் கடந்து போயிருக்கிறார். ராஜஸ்தானுக்கு நேற்று காலையில் ராஜஸ்தானுக்கு சென்றிருக்கிறார். புதன்கிழமை தேசத்திற்கு திரும்பி வருகிறார். ராஜஸ்தானுக்கு ஊழியத்து நிமித்தமாய் போயிருக்கிறார். தயவு செய்து உங்கள் வீடுகளில், உங்கள் குடும்பங்களில், தனிப்பட்ட ஜெபங்களில் நம்ம போதகருக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பாஸ்டருக்காய் தயவு செய்து ஜெபிங்க. முந்தா நேற்று சுகர் ரொம்ப ஓவராகி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் செக்கப்லாம் பண்ணியிருக்கிறாங்க. முகம் ரொம்ப வீங்கி இருக்கிறது. தயவு செய்து நம் போதகருக்காய் நம்ம தான் ஜெபிக்கணும். ஆமேன். உங்கள் வீடுகளில், உங்கள் குடும்பங்களில், தனிப்பட்ட ஜெபங்களில் போதகருக்காய் தயவு செய்து ஜெபிங்க. அவர் சுகர் லெவல் கம்மியாகணும். கர்த்தர் நல்ல பலனை தரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? வெரி குட். ஓகே. இந்த நாளிலும் நமக்கு விசேஷித்த செய்தியாளர் நமக்கு வந்திருக்கிறார். உங்களை அநேகருக்கு தெரிந்திருக்கும் சுவிசேஷகர் பாஸ்டர் ஈவான் அவர்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாஸ்டர் ஈவான் அவர்களை நம்ம வரவேற்கலாம். டிரான்ஸ்லேட் பண்ற கிறிஸ்டியாக்கா. வெல்கம். Amen. Praise the Lord, sister. Amen. It's okay. Hallelujah. 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 Amen. This morning I'm privileged that once again I can come and share the word of God with you. தேவனுடைய செய்தியை கொண்டு வருவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். I'm so blessed to come into this church again. I felt that I'm part of this assembly. மறுபடியும் இந்த சபைக்கு வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சபையின் அங்கத்தினராக நான் உணர்கிறேன். You know, I have known the man of God and his beloved wife many years. நான் இந்த தேவனுடைய ஊழியக்காரரையும் அவருடைய மனைவியும் வெகு நாட்கள், வெகு வருஷங்களாய் நான் அறிந்திருக்கிறேன். And he is one of the few people who have encouraged us in this land of India. இந்த தேசத்திலே ஒரு தைரியமான ஒரு ஆத்துமானா அவர் ஒருத்தர் தான். But I want you to listen very carefully this morning. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை அதிக கவனமாய் கேட்க வேண்டும். Because I'm not going to take much of your time. நான் நிறைய நேரம் எடுக்க போவதில்லை. But this morning I'm going to share with you a prophetic word. ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தையை மாத்திரம் உரைக்க விரும்புகிறேன். And I believe that as you listen to the word of the Lord, anything can happen in your life. நீங்க இந்த தேவனுடைய செய்தியை கேட்கும் பொழுது எந்த ஒரு அதிசயமான காரியத்தையும் உங்க வாழ்க்கையில் நீர் எதிர்பார்க்கலாம். Hallelujah. 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 If you believe, you can be delivered, you can be healed, you can be set free. நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள், நீங்கள் சுகம் அடைவீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார். Hallelujah. Hallelujah. That is why we are still preaching the word of God. அதனால்தான் நம் தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் விரும்பி தேடுகிறோம். That is why we are still preaching the word of God. அதனால்தான் தேவனுடைய வார்த்தையை நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Please, if you have your Bible, turn with me to Isaiah chapter 60. ஏசாயா 60ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். You know, when the man of God asked me to come and minister here, I don't go and minister because I want to go and minister. I don't go and preach because I like to go and preach. நான் போய் பிரசங்கிக்க விரும்புகிறதனால் நான் பிரசங்கிப்பதில்லை. You know, I don't want to go and say something that God don't want me to say. கர்த்தர் சொல்ல விருப்பப்படாததை நான் சொல்ல விரும்ப மாட்டேன். Because I believe that every word that I speak, one day I am going to give account to God. ஏனென்றால் நான் பிரசங்கிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தருக்கு நான் கணக்கு
ஒப்புவிக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறேன். And I believe that the Spirit of God has given me this word. தேவனுடைய ஆவியானவர் தாமே இந்த வார்த்தை எனக்கு தந்தருளிக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். That is why I said it's a prophetic word. அதனால் தான் இது ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை என்று நான் சொன்னேன். And if it is a prophetic word, God will accomplish what he is saying to us. அது தீர்க்கதரிசனமான வார்த்தையா இருந்தால் கர்த்தர் அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். Hallelujah. Listen to what he said. He said, arise. He said, shine, for the light is come, and the glory of the Lord has risen upon you. He said, 61 எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. Thank you. He said, behold, darkness shall cover the earth, and thick darkness the people. But the Lord will rise upon you, and his glory shall be seen upon you. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். And God said, nations shall come to your light, and kings to the brightness of your rising. என் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற என் ஒளியினிடத்தில் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். It is the word of God. அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. Should we look to him? Let us look to him. தேவனை நோக்கி பார்ப்போம். Father, we thank you for the privilege to stand as your oracles this morning. தகப்பனே இந்த ஸ்தானத்தில் நிற்கிறதுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். Nobody can speak the word but by your spirit. ஆனால் யாருமே உம்முடைய ஆவியானவர் இல்லாமல் பிரசங்கிக்க முடியாது. And nobody can hear the word but by your spirit. ஆவியானவர் இல்லாமல் கேட்டு புரிந்து கொள்ள முடியாது. Lord, you speak by your spirit and give us ear to hear by your spirit. ஆவியானவர் தாமே பேசுவதற்கு வார்த்தைகளும் கேட்பதற்கு ஞானத்தையும் நீ தருவீராக. And let Jesus be glorified this morning. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. So that your body can be edified. உம்முடைய சரீரமான இந்த சபை உயிர்ப்பிக்கப்படட்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். My beloved brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, if you are listening, two things will happen in your life. இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் ரெண்டு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். One, you will be healed. நீங்கள் சுகம் அடைவீர்கள். ஒரு காரியம் நீங்கள் சுகம் அடைவீர்கள். Second, will experience deliverance in any area of your life you need deliverance. பிசாசு ஆட்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியா இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். You know, there are many of us today as children of God, when we come into the presence of God, you know, we are more religious than when we are outside of the presence of the living God. நம் தேவனுடைய சபைக்குள் வருவதற்கு முன்பாகவே நம் தேவனுடைய சபையில் வெளியில இருக்கும் பொழுதே நாம் மிகவும் மதத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம். You know, when we come into the house of God, we know many times people pretend as if we are very righteous and we are very holy in the presence of God. சபைக்குள்ள வரும்பொழுது தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக வரும்பொழுது நாம் ரொம்ப பரிசுத்தமானவர்களை போல நடந்து கொள்கிறோம். Well, my beloved brothers and sisters, ஆனால் என் அன்பான சகோதர சகோதரிகளே, maybe you don't need a physical healing in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சரீர பிரகாரமான சுகம் தேவைப்படாமல் இருக்கலாம். Every living believer, we need deliverance some area in our life today. ஆனால் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஏதோ வாழ்க்கையில ஒரு சூழ்நிலையிலே ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. And that is what is going to happen in our life. அதுதான் இந்த காலை நேரத்திலே நம் வாழ்க்கையில் நடக்க போகிறது. The Bible says in Psalm 107 verse 20. Sangidam. Psalms 107 verse 20. 20ஆம் வசனத்தில், he said, God sent his word and he healed and he delivered them. கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பி ஜனங்களை சுகப்படுத்தினார். My beloved brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, you know, day before yesterday a man of God came to my place. நேற்று முன்தினம் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் என்னிடத்தில் வந்தார். You know, he came to speak to some other people in my house. என்னுடைய வீட்டில் உள்ளவர்களிடத்தில் பேசுவதற்காக வந்தார். And he told this testimony. அவருடைய சாட்சியை இப்படியாய் சொன்னார். He said he came for one of the meetings in the church. ஒரு மீட்டிங்காக, ஒரு கூட்டத்திற்காக அந்த சபைக்கு வந்தார். And he was sitting on the pulpit because when a servant of God come, I honor them. என்னுடைய ஊழியக்காரர் அவரை கூப்பிட்டு கனப்படுத்துவதற்காக அவர் முன்னே வந்து உட்கார்ந்தார். The meeting was almost over. கூட்டம் முடிந்தது. And that time the word of wisdom and the word of knowledge begin to operate. அவரிடத்தில் அப்பொழுதுதான் அறிவை உணர்த்தும் வரம், வியாக்கியான வரம் வந்தது. I never know his problem. அவருடைய பிரச்சனை என்னவென்று எனக்கு தெரியாது. But Jesus knows his problem. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு அவர் அறிந்திருக்கிறார். He said, as the word of God began to come, he said, Lord, you talk through this man of God my problem now. அப்ப அவர் இப்படியாய் ஜெபித்தாராம்,
கர்த்தாவே இந்த நேரத்துல இந்த தேவனுடைய ஊழியக்காரர் மூலமா என்னிடத்தில் பேசுங்கள் என்று என் பிரச்சனை குறித்து. And suddenly the man of God began to speak about this problem. அப்போது அந்த தேவனுடைய ஊழியக்காரர் பேச ஆரம்பித்தார். The man of God never knew that this man was having that problem. தேவனுடைய ஊழியக்காரருக்கு இந்த மனுஷனுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று அறியாமல் இருந்தார். He has an incurable disease, a wound in his leg. அவருடைய கால்ல ஒரு சுகப்படுத்த முடியாத ஒரு புண் இருந்திருக்கிறது. And nobody know that he has that, only his wife and his children knows that. யாருக்குமே தெரியாது அப்படியாப்பட்ட ஒரு காயம் அவருடைய கால்களில் இருக்கிறது என்று அவருடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் மாத்திரம் தான் தெரியும். But God began to say, and God said, now he said, I'm healing you. அப்ப தேவனுடைய ஊழியக்காரர் பேசி பிரசங்கிக்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் சுகம் பெறுவீர்கள் என்று சொன்னார். And that man was instantly healed. அந்த நிமிடமே அவருக்கு சுகம் கிடைத்தது. He was sharing with us yesterday. அவர் இதைதான் எங்களிடத்தில் The day before yesterday he was sharing his truth with us. முன்றைய தினத்திலே எங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார். That is the power of the word of God. அதுதான் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. My beloved brothers and sisters, என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, you and I this morning we are sitting under the influence of the power of the living God. நாம் ஜீவிக்கிற தேவனுடைய வல்லமையில் தாமே நாம் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். And anything can happen in your life and in my life. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எந்த காரியம் வேணாலும் நடைபெறலாம். Here the word of God is come to us. இந்த கால நேரத்தில் தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் வருகிறது. God said, rise up and begin to shine. அப்ப தேவனுடைய வார்த்தை சொல்கிறது எழும்பி பிரகாசி. My beloved brothers and sisters, தேவனுடைய பிள்ளைகளே, you see, why is God commanding you and I to rise up? ஏன் கர்த்தர் உங்களையும் என்னையும் எழும்பி பிரகாசிக்க சொல்லுகிறார்? I want you to understand that God knows the position that you are right now. கர்த்தர் இதை ஏன் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்? இல்ல God knows your position. கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். Hallelujah. நானே நீ இங்க இருக்க தேவன் தெரியும். Hallelujah. 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 The Lord knows where you are seated this morning. இந்த கால நேரத்துல எங்க நீங்க அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். He knows where you are seated spiritually this morning. இந்த கால நேரத்துல ஆவிக்குரிய விதத்துல நீங்கள் எங்க உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்று தெரியும். He knows தெரியும். where you are seated right now in your walk with God. He knows. நீங்க கர்த்தரோடு நடக்கிறதுல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றது கர்த்தருக்கு தெரியும். And that is why the command of God is coming to you and I. அதனால தான் இந்த காலை நேரத்திலே அவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு வருகிறது. He wants us to rise up. He said, change your position. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எழுந்து உன்னுடைய இடத்தை எடுத்துக்கொள். Change your position. உன்னுடைய ஸ்தானத்தை நீ பிடித்துக்கொள். Too long you have been in one position. ரொம்ப நேரமா நீங்க ஒரே ஸ்தானத்திலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். He wants you to move to another position. நீங்கள் அந்த ஸ்தானத்திலிருந்து நீங்கள் கடந்து போக வேண்டும், மேலான ஸ்தானத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறார். He said, arise and shine because the glory of the Lord is rising upon you. அதனால் தான் அப்படியே சொல்கிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லுகிறார். My beloved brothers and sisters, என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, many times, every human being resists change in their life. ஒரு மனிதருக்கும் சில மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் நடைபெறுகிறது. And one thing that we have forgotten, that you and I, we are in the last minutes of the last day. நாம் ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும், கடைசி நாட்களிலும் கடைசி நேரங்களுக்குள்ளாய் இருக்கிறோம். Anything can happen anytime in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நேரத்திலும் எந்த காரியம் வேண்டும் என்றாலும் நடக்கலாம். I am talking to you now. இப்பொழுது நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். I don't know what is going to happen to me in the afternoon. மத்தியான நேரத்தில் எனக்கு என்ன நடக்கும் சம்பவிக்கும் என்று எனக்கு தெரியாது. But am I prepared to meet Jesus in my life? ஆனால் எந்த சம்பவம் நடந்தாலும் நான் கர்த்தரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேனா? I might be wearing white and white. It is good. நான் நல்ல ஒரு வெண்ண வஸ்திரம் தரித்திருக்கிறேன், நல்லது. ஆமா, இதா வெள்ளல, இதா நல்லது தான். But பாவம் இருக்க பழக போகாது. Hallelujah. Hallelujah. I can be wearing white, but am I walking with God? நான் நல்ல வெண்வஸ்திரம் தரித்து அமர்ந்திருக்கலாம், ஆனால் நான் கர்த்தரோடு கூட நடந்து கொண்டிருக்கிறேனா? Oh, come on. Let us be very frank in the presence of God. தேவனுடைய சமூகத்துல நம்ம ரொம்ப வெளியரங்கமா இருக்க வேண்டும். My beloved brothers and sisters, it is time for you and I to realize that
we are heavenly bound children of the living God. நாம் ஒன்று காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் பரலோக தேவனோடு ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம். But if Jesus come now, will I see God? இப்பொழுது இயேசு கிறிஸ்து வருவார் என்றால் நான் அவரை சந்திப்பேனா? Or only when I come into the presence of God I pretend as if I'm a child of God? நான் தேவனுடைய சமூகத்துல வரும்பொழுது அப்படியே பாடல் பாடி நான் நல்ல பரிசுத்த மாதிரி நடந்து கொள்கிறேனா? Many of us, we are not reading the handwriting on the wall. நம் நிறைய வேத வார்த்தைகளை நம் செவர்களில் எழுதி வச்சிருக்கிறோம். Everything that is happening in this world is a handwriting of God on the wall. Whatever that is happening in this world. இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தரால் எழுதப்படுகிற காரியம். We are hearing the horrible thing that is happening to Christians in the Middle East. We are hearing. நம் மத்திய தேசங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு நடக்கிற எல்லா பொல்லாப்புகளையும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். We are hearing about ISIS. Continue, Pastor. We are hearing about ISIS. They are killing Christians. கிறிஸ்தவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். What do we think? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? Oh, that is a Middle East. அது மத்திய தேசத்தில் உள்ள பிரச்சனை. It is far away from us. அது நம்மளை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறது. My beloved brothers and sisters, என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, it is beginning to happen in India. இப்போ இந்திய தேசத்திலும் இது நடைபெற ஆரம்பிக்கிறது. It is beginning to happen in India. இந்திய தேசத்திலும் நடைபெற ஆரம்பிக்கிறது. But the thing is that the papers are not carrying it because that is why you don't know. நம்ம தேசத்தில் உள்ள செய்தி தாள்களில் அது வெளியரங்கமாய் வராததினால் அதை குறித்து நாம் மிகவும் அறிந்தில்லாமல் இருக்கிறோம். When you are called to stand for God, will you be there? Will you stand for the kingdom of God? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக எழும்பி நிற்பீர்களா? You see, Deuteronomy chapter 1 verse 6 said like that. உபாகமம் 1:6. The Bible says, it said, too long you have been in the same place. Too long you have been in this mountain. ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலையை தங்கி இருந்தது போதும். Hallelujah. Hallelujah. He said, you change your position. You have been in the same place for a long time. நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தில் ரொம்ப நேரமாய் ரொம்ப காலமாய் அதே இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த இடத்தை விட்டு மாற வேண்டும். God is commanding you and I to rise up, and only when you rise up, God's purpose and plan will be accomplished in your life. கர்த்தர் உங்களையும் என்னையும் எழுந்து பிரகாசிக்க சொல்லுகிறார். நீங்கள் அப்படி எழுந்தீர்கள் என்றால் தான் கர்த்தர் உங்கள் ஸ்தானத்தை மாற்ற முடியும். My beloved brothers and sisters, என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, God will not force you, rather will he force me to do what we don't want to do. கர்த்தர் ஒரு நாளும் உங்களையும் என்னையும் கட்டாயப்படுத்தவே மாட்டார். You are a child of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். But am I doing what God wants me to do? ஆனால் நான் தேவனுடைய பிள்ளையா இருந்தும் நான் கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்கிறேனா? Am I shining for the glory of God? தேவனுடைய நாமத்திற்காக மகிமையாய் பிரகாசிக்கிறேனா? I am not ashamed. நான் அதை குறித்து வெட்கப்பட போவதில்லை. Hallelujah. The other day I was going to preach in Egmore. I was going to preach. நான் எக்மோரில் பிரசங்கம் பண்ண சென்று கொண்டிருந்தேன். And my wife and me, she was with me because she do most of the translation for me. என்னுடைய மனைவியும் நானும் சென்று கொண்டிருந்தோம். என் மனைவி தான் எனக்கு மொழிபெயர்ப்பாளராய் இருப்பார்கள். And I begin to sing. நான் பாட ஆரம்பித்தேன். Sometimes God give me the grace to sing beautiful Tamil song. நல்ல தமிழ் பாடலை பாட கர்த்தர் எனக்கு சில நேரங்களில் மிகுந்த கிருபையை தருவார். Hallelujah. Hallelujah. And I begin to sing beautiful Tamil song. அழகான தமிழ் பாடல்களை பாட கர்த்தர் கிருபை தருவார். In the train. இந்த ட்ரெயின்ல போகும்போதே பாட ஆரம்பித்தேன். I don't care for anybody. நான் யார குறிச்சோ பார்க்க மாட்டேன். I was singing so loud, and I was embarrassing my wife because she's an Indian. நான் சத்தம் போட்டு பாட ஆரம்பித்து விட்டேன். என் மனைவிக்கு கூட அது கொஞ்சம் கூச்சமாக விட்டது. ஆமா, என் மனைவி welcome தான். Hallelujah. Amen. I was embarrassing my wife. I told her, sing with me. Wait. நான் என் மனைவிடத்தில் சொல்லுகிறேன், நீயும் கூட சேர்ந்து பாடு. அவங்களுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது. The Spirit of God gave me song after song, and I was singing in clear Tamil. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு பாடல்கள் மேல் பாடல்களை கொடுத்து கொண்டே இருந்தார். நான் நல்ல தமிழ்ல பாடிக்கொண்டே இருந்தேன். Then when we get to Egmore, நான் எக்மோரில் இறங்கும் பொழுது,
A brother came and he shook my hand. ஒரு சகோதரன் என்னிடத்தில் வந்து கை குலுக்கினார். Say, praise the Lord, Pastor. I don't know him. அவர் யார் என்று எனக்கு தெரியாது. என்னை பார்த்து போதகரே ஸ்தோத்திரம் என்று சொன்னார். If we are not ashamed of the Lord, if we are not ashamed of the Lord, நம் கர்த்தரை குறித்து வெட்கப்படாமல் இருந்தோம் என்றால், as I begin to sing, all the believers in that compartment begin to sing along. We can bring a revival in that place. ஆனால் நான் அப்போ பாடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னோடு கூட அங்க இருந்த எல்லா விசுவாசிகளும் பாடினார்கள் என்றால் அங்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வந்திருக்கலாம். The Hindus are not ashamed. இந்து மதத்தவர்கள் வெட்கப்படவே மாட்டார்கள். You've seen them on the road. நீங்கள் அவங்கள ரோட்ல தெருக்களில் போகும்போது பார்க்கலாம். They are dancing and they are going on the road. They are not ashamed. அவங்க வந்து அப்படியே நடனமாடி கொண்டு போவார்கள். வெட்கமே கிடையாது. You and I, we have the living life. நீங்களும் நானும் ஜீவிக்கிற தேவனை வணங்குகிறோம். We are ashamed to stand as the oracle, as the children of the living God. ஆனால் தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய ஸ்தானாதிபதியாய் நாம் நிற்பதற்கு அதிக வெட்கப்படுகிறோம். We have what it takes to give life to somebody. நாம் நம்மளுடைய வேலையே ஒருத்தருக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக தான். My beloved brothers and sisters, என்னுடைய அன்பான சகோதர why? சகோதரிகளே, Because we are not walking in the light of the living God. நாம் தேவனுடைய ஒளியில் நடக்கிறோம் என்று நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். I have nothing to be ashamed of in my life. என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தரை குறித்து சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டேன். I have to be proud that Jesus Christ is my Lord and Savior. நான் இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் இருக்கிறார் என்று சொல்வதை குறித்து நான் பெருமைப்பட வேண்டும். Amen. Hallelujah. Hallelujah. My beloved brothers and sisters, என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, God wants us to rise up and shine this morning. இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நம்மை எழும்பி பிரகாசிக்க சொல்கிறார். You know, I know there are some of us who are sitting here this morning. இந்த காலை நேரத்திலே இங்கு உட்கார்ந்து இருக்கிற சில பேரை நான் அறிந்திருக்கிறேன். You have almost lose hope, you know, because you are struggling, you are trying to walk a holy walk, but you cannot live a holy life. நிறைய நேரங்களில் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். There are some young people that I met, you know, there are some in my church also. என்னுடைய சபைகளிலும் வாலிபர்கள் இருக்கிறார்கள். நான் பல வாலிபர்களை சந்தித்திருக்கிறேன். You know, they are very open because they know that I will not condemn them. I won't condemn them. அவர்கள் சில நேரத்துல ரொம்ப வெளியா இருப்பார்கள். அவர்களை நான் ஒரு நாளும் குற்றப்படுத்துவதில்லை. Some of them are IT. They are IT. பெரிய ஐடில வர்க் பண்ற ஆட்களும் இருக்காங்க. They said, Pastor, this area we are struggling. You know, we are not able to overcome in this area of our life. So I wanted to backslide. அப்போ சில நேரங்களில் அவர்கள் வந்து சொல்வார்கள், இந்த வாழ்க்கையில இந்த சூழ்நிலைகளை எங்களால் ஜெயிக்கவே முடியவில்லை என்று சொல்வார்கள். I told them, I said, wherever the light of God has not come into your life, the enemy will control that area in your life. அப்போ நான் சொல்வேன், கர்த்தருடைய ஒளி நம்மிடத்தில் வரும் பொழுது அந்த இடங்களில் இருக்கிற சத்ரு வெளியேறுவான். My beloved brothers and sisters, God doesn't condemn you. கர்த்தர் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் கர்த்தர் உங்களை குற்றப்படுத்துவதில்லை. Young men, I want you to listen to me very carefully. வாலிப பிள்ளைகள் அதிகமாய் கவனிக்க வேண்டும். I know as a young man, you know, there are areas you are struggling in your life, especially when you want to walk with God. சில வாலிப நாட்களில் சில சூழ்நிலைகளில் உங்களோட வாழ்க்கையில் சில இடங்களில் நீங்கள் கர்த்தரோடு ஜீவிக்க வேண்டும் என்று நினைக்கிற இடங்களில் ஜீவிக்க முடியாமல் போகலாம். You know, when I say young man, I'm not only talking to those who are so young. I am a young man in my heart. Amen. நான் வாலிப பிள்ளைகள் என்று சொன்னால் வாலிபர்களை மாத்திரம் சொல்லவில்லை, ஏனென்றால் எனக்கும் நான் வாலிபனை போல தான் நினைக்கிறேன். Sometimes we think that, you know, oh, I'm so old, you know, it doesn't matter. The same temptation that a young man is facing, the same temptation that the elderly man is facing. அப்போ சில முதியவர்கள் சொல்வார்கள், நான் எனக்கு தான் வயதாகி விட்டதே என்று நினைப்பார்கள். அப்படி அல்ல, வாலிபர்கள் சந்திக்கிற அதே பிரச்சனைகளை முதியோர்களும் சந்திக்கிறார்கள். சோதனைகளை. Hallelujah. You know, they face the same problem today. அதே சோதனைகளை சந்திக்கிறார்கள். But you know, we pretend as if no, we are in control of our life. ஆனால் நாம் எப்படி நடித்துக் கொள்கிறோம் என்றால், எனக்கு நாம் எல்லாவற்றையும் செய்து விடுவேன் என்று நினைக்கிறோம். The problem with us is that, you know, the moment you think that you are in control, the moment that you begin to have problem in your life. நீங்கள் நான் எல்லாவற்றையும் பார்த்துப்பேன் நீங்க நினைக்கிற நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது. I say, young man, I want you to listen very carefully. வாலிபர்களே, நீங்கள் அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு காரியம். You see, God, no matter what happens, God love you just as you are. உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நேர்ந்தாலும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். You know, the problem with many
of us is that, we see men of God, men of God will tell us how holy they are, the way they talk, the way they behave, but they will not tell you the struggle that they are going through in their own life. சில நேரங்களில் தேவனுடைய ஊழியர்களிடத்தில் நாம் செல்லும் பொழுது அவர்கள் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் அதிகமாக சொல்வார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த பிரச்சனைகளை எப்படி பிரச்சனைகளை மேற்கொண்டார்கள் என்று சொல்ல மாட்டார்கள். Wherever you go, everybody pretend that everything is, they are 100% okay, they are going to heaven. Pardon me, Pastor. Wherever you go, every servant of God, everybody pretend, oh, I'm just too good, I'm going to heaven, I'm very holy, I'm very righteous. எங்க எந்த இடத்துக்கு போனாலும் எந்த ஊழியக்காரர்களா இருந்தாலும் அப்படியே நடித்துக் கொள்வார்கள். நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் அப்படியே பரலோகத்துக்கு போறேன் என்று நடித்துக் கொள்வார்கள். Because you know the word of the Lord. ஏனால் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியும். I know and you know. Hebrew 12:14 said, without holiness nobody shall see the Lord. எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை காண்பதில்லை. And that is always haunting you and I. It is always haunting us. அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையை அப்படியே நிழலாடி கொண்டே இருக்கிறது. And because of that, many of us we get really discouraged in God. We get discouraged. So அந்த நாள் பரிசுத்தம் இல்லையே, அப்பொழுது நான் தேவனிடத்தில் போக முடியாதோ என்று சோர்ந்து போகிறோம். My beloved brothers and sisters, என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, but I want to tell you today that God is still working with you. ஆனால் ஒன்றே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு நடந்து கொண்டிருக்கிறார். You learn to depend upon God. Don't learn to depend upon religion. மதத்தை நீங்கள் சார்ந்து வாழாதீர்கள், கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். I told them, I said, never you give up. ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். It doesn't matter how low you see yourself struggling in sin. நீங்கள் பாவத்தில் அதிகமாய் விழுந்த மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் கர்த்தரை மாத்திரம் விட்டு விடாதீர்கள். I said, don't give up. Believe and cry out every moment to God. நீங்கள் அதிகமாய் பாவத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தரை விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். If I tell you one thing, some of you will look at me and say, why pastor say like that? நான் இப்பொழுது ஒரு காரியத்தை சொன்னேன் என்றால் ஏன் பாஸ்டர் இந்த காரியத்தை சொல்றாரு அப்படின்னு என்ன பார்க்கலாம். When people who are addicted to drugs, போதை பொருட்களுக்கு அடிமையானவர்கள், or those who are addicted, they are addicted to cigarette. சிகரெட் பிடிக்கிறதுக்கு அடிமையானவர்கள், and when they come and when they speak to me, அவர்கள் வந்து என்னிடத்தில் பேசும் பொழுது I tell them, இப்படியாய் நான் சொல்லுவேன், I don't condemn them. அவர்களை நான் குற்றப்படுத்த மாட்டேன். I know it's a problem that many people are going through today. Many of God's children are going through. தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் இந்த பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். You know the advice I gave to them? அவர்களுக்கு நான் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், I say, brother, when you take the drug or when you take the cigarette, நீங்கள் அந்த போதை வஸ்தையோ அந்த சிகரெட்டையோ நீங்கள் எடுக்கும் பொழுது, I say, before you light the cigarette and smoke, நீங்கள் அதை பத்த வைத்து புகைப்பிடிப்பதற்கு முன்பாக, I say, look up to heaven. நீங்கள் பரலோகத்தை நோக்கி பாருங்கள். Lord, I cannot help myself. கர்த்தாவே, இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. Deliver me from this wicked habit. இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவித்து விடுங்கள். And I tell them, light and begin to smoke. அப்படி சொல்லிட்டு நீங்க பத்த வச்சு புடிங்க. Hallelujah. Amen. Hallelujah. 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 Now, what will spiritual mind be think? How can pastor say like that? நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய மனசு கேட்கலாம், பாஸ்டர் நீங்க எப்படி இத சொல்லுவீங்க? Maybe some of you, your loved ones, your husband or your children are smoking. சில பேர் வீட்ல உங்க பிள்ளைகளோ உங்க கணவரோ புகைப்பிடித்து கொண்டிருக்கலாம். They love the Lord. அவங்க கர்த்தரை அதிகமா நேசிக்கறாங்க. They want to come to church. அவங்க சபைக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்க. Because of that cigarette or because of that drug or because of that drinking, they cannot come to the presence of God. ஆனா வந்து அந்த புகைப்பிடிக்கிறதுனாலயோ குடிக்கிறதுனாலயோ உங்க சபைக்குள்ள வரக்க முடியவில்லை. My beloved brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, it is not your right or my right to condemn anybody. உங்களுக்கோ எனக்கோ அவர்களை குற்றப்படுத்துறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. I say, son, before you smoke, cry out. Anytime you take a cigarette, cry out to God and smoke. நீங்க அப்ப நான் சொல்லுவேன் அந்த பிள்ளைகள் இடத்துல, மகனே நீ ஒவ்வொரு தடவையும் சிகரெட் பிடிக்கணும் குடிக்கணும்னு நினைச்சேனா நீ அதை செய்கிறதுக்கு முன்பாக தேவனிடத்துல முறையிட்டு செய். I say one day deliverance will come. ஒரு நாள் நிச்சயமாக விடுதலை வரும். My beloved brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, I began to take drug when I was 8 years old. நான் 18 வயசு 8 வயதா இருக்கும் பொழுது நான் போதை வஸ்து 8
80 தான். Ordinary age. வெறும் 8 வயசு இருக்கும்போது நான் போதைவஸ்தை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தேன். I began to take drug when I was 8 years old. 8 வயதா இருக்கும்போது நான் போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தேன். You know, God called me into the ministry in 1980 when I was still very young. நான் ரொம்ப சிறு பிள்ளையா இருக்கும்போது 1980 வருஷம். No, in 1980 God called me to the ministry. 1980 வருஷம் கர்த்தர் என்னை ஊழியத்திற்கென்று அழைத்தார். When I was delivered from the occult, I sold my soul to Satan. என்னுடைய ஆத்துமாவை நான் பிசாசுக்கு விற்று போட்டேன். I was a black magic. I used to practice black magic. நாங்க பில்லி சுனியம் செய்கிறவர்களா இருந்தோம். You know, people are selling their soul. Young men, young women are selling their soul for, you know, for fame, for money. புகழுக்காக பணத்துக்காக இதற்கெல்லாம் ஆசைப்பட்டு தங்கள் ஆத்துமாவை பிசாசுக்கு விற்று விடுகிறார்கள். But I sold my soul for satanic power. நான் பிசாசுனுடைய வல்லமைக்காக என்னுடைய ஆத்துமாவை விற்று போட்டேன். When the Lord delivered me, my testimony, I don't know whether some of you know my testimony. If I tell you my testimony, you won't believe what I have seen with my eyes. என்னுடைய சாட்சியை நான் சொல்வேன் என்றால் அது மிகப்பெரிய சாட்சி. என் கண்களால் நான் கண்டதை எல்லாம் சொல்வதற்கு அது மிகப்பெரிய சாட்சியா இருக்கும். My beloved brothers and sisters, என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, you know, I was so used to drug that when the Lord called me, when I was delivered, the Lord called me to the ministry in an Assemblies of God church in Nigeria. Assemblies of God. Assemblies of God என்ற சபைக்கு தான் நான் முதலில் சென்றேன். கர்த்தர் என்னை விடுதலை செய்து அழைத்த பொழுது நான் அங்கு சென்றேன். I said I would never be a preacher. நான் ஒரு நாளும் ஒரு பிரசங்கியாராக ஆகவே மாட்டேன் என்று சொன்னேன். Because I don't want to be a poor person. நான் ஒரு ஏழையா இருக்கறதுக்கு விரும்பவே இல்லை. I say I'm not going to be a preacher. அதனால நான் ஒரு பிரசங்கியார் ஆகுவதற்கு ஆக போவதில்லை என்று சொன்னேன். One of the things in my life I was still bound with drugs. நான் போதைவஸ்துக்கு அடிமையாக இருந்தேன். It took God to bring me to India to give me victory over drugs. Pardon me, pastor. God brought me to India and then he gave me victory. கர்த்தர் என்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். But that 4 years every day I will cry out to God. ஆனால் அப்போ அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரிடத்தில் I will say, Lord, you are not delivering me. கர்த்தாவே நீர் என்னை இன்னுமே விடுதலை செய்யவில்லையே. My beloved brothers and sisters, I want you to understand that you cannot deliver yourself. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் உங்களை நீங்கள் விடுதலை செய்து கொள்ளவே முடியாது. You cannot be able to help yourself to come out of that evil habit that you have found yourself. உங்கள் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் உங்களுக்கு உதவி செய்து கொள்ள முடியாது. Only the Holy Spirit can deliver you. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் உங்களை விடுதலை செய்ய முடியும். Only Jesus can deliver you. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்களை விடுதலை செய்ய முடியும். My beloved brother, my beloved sister, என் அன்பான சகோதரனே சகோதரியே, the day came when the Lord delivered me. That day I cried out to God. நான் இந்தியாவுக்கு வந்தேன். கர்த்தர் அப்பொழுது எனக்கு விடுதலை செய்தார். நான் கர்த்தரை நோக்கி ஜெபித்தேன். As usual I buy the drugs and the drugs were in my house. I bought the drugs in my house. என்னுடைய வீட்டுக்குள்ளாகவே நான் அந்த போதை வஸ்துவை வாங்கி கொண்டு வந்து வைத்திருந்தேன். My house was full because I have a lot of money those days. நிறைய பணம் இருந்ததனால் என் வீட்டிலே நான் போதை வஸ்துவை வைத்திருந்தேன். All the police inspectors, they were all drug, they all take drugs. Pardon? Police people. All of them were in my house. போலீஸ்காரங்க எல்லாமே என் வீட்டில் தான் இருந்தார்கள். And as I took the first drug, நான் அந்த போதை வஸ்துவை எடுக்கும் பொழுது, as usual I said, Lord, you are not helping me. கர்த்தாவே நீங்க எனக்கு இன்னுமே உதவி செய்யலையே. Because one sin lead to another sin. ஒரு பாவம் இன்னொரு பாவத்துக்கு வழிவகுக்கும். I remember that day when I took the drugs in 1983. 1983 வருஷம். I said, Lord, help me. அந்த போதை வஸ்துவை கையில எடுத்து இப்படியாய் ஜெபித்தேன். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க. The Holy Spirit spoke back to my spirit. உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் பேசினார். He said, take the first step. அவர் சொன்னார், நீ முதல் படியை எடுத்து வை. I knew what to do. எனக்கு என்னவென்று தெரியும். People are smoking, people are singing, reggae music was going on. எல்லாம் வீட்ல அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு எல்லாம் புகை பிடித்து கொண்டு அப்படியே இருக்கிறார்கள். I took all the drugs. எல்லா போதை வஸ்துவையும் எடுத்தேன். They thought, my friends thought I was playing. என்னோட நண்பர்களா நினைச்சாங்க நான் சும்மா விளையாடி கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தார்கள். I went into the toilet. நான் பாத்ரூமுக்கு போனேன். I put it in the toilet bowl. When I flushed it, everybody knew I was serious. அப்ப நான் என்னோட எல்லா வீட்ல இருந்த போதை வஸ்துவை எடுத்து பாத்ரூம்குள்ள போட்டு அப்படியே தண்ணி ஊத்தி அதை கரைத்து விட்டேன். அப்போதான் நான் என்னவோ உண்மையா ஏதோ செய்து கொண்டிருக்கிறேன் நினைத்தார்கள். Nobody could believe that
I will come out of drugs. நான் அந்த போதை வஸ்திலிருந்து வெளியில வந்தேன் என்று ஒருவராலும் நம்ப முடியவில்லை. Because I love drugs so much that if I am dying, you say, what is my last wish? I would say, give me drugs. அப்ப எனக்கு போதை வஸ்துனா அவ்வளவு பிடிக்கும். என்னிடத்தில் வந்து யாராவது சாக நிலைமையில் இருந்தால் என்னிடத்தில் யாராவது கடைசி ஆசை என்னவென்று கேட்டார்கள் என்றால் எனக்கு போதை வஸ்தை கொடுங்கள் என்று சொல்வேன். I tried many times to come out, but I couldn't come out. நான் நிறைய நேரங்களில் வெளியே வருவதற்கு பிரயாசப்பட்டிருக்கிறேன், ஆனால் ஒரு நாளும் வெளியே வர முடியவில்லை. You have tried many times to come out of that evil habit, but you are not able to do it. பல நேரங்களில் உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Don't think the man that is drinking is not comfortable with the drink, but he cannot come out of it. நீங்க who is drinking? He's not happy with the drink. குடிக்கிறவங்க அப்படியே சந்தோஷமா குடித்துக் கொண்டிருப்பார்கள், but he cannot come out. அப்படியே வெளியில வருவதற்கு மிக கடினமா இருக்கும். But he don't know how to come out. நீங்கள் வெளியில வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆனால் முடியவில்லை. My beloved brother, begin to cry out to God. என் அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தரிடத்தில் உங்களுடைய கூக்குரலை இட Lord, ஆரம்பிங்கள். deliver me from this cigarette smoking. கடவுளே கர்த்தாவே, இந்த புகைப்பிடிக்கிறதிலிருந்து Lord, விடுதலை deliver செய்யுங்கள். me from this drug addiction. இந்த போதை வஸ்திலிருந்து எனக்கு விடுதலை தாருங்கள். Lord, deliver me from the drunkenness in my life. இந்த குடி பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தாருங்கள். My beloved brother, என்னுடைய அன்பான one சகோதரனே, day that cry will come from your heart to God. ஒரு நாள் உங்களுடைய இதயத்திலிருந்து அந்த கூக்குரல் எழும்பும். And God will deliver you. கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். Remember this truth. Remember this truth. இந்த உண்மையை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். Without holiness, no one shall see the Lord. Sister, you look that side. Why you are missing? You are looking my mouth. That is the problem. Mike. Okay, let me face you now. Hallelujah. Hallelujah. My beloved brothers and sisters. என் அன்பான சகோதர சகோதரிகளே, You know, I don't know the condition that you have in your life, in your life this morning. நீங்கள் இந்த காலை நேரத்துல உங்க சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. Maybe you have lost every hope in your life. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நம்பிக்கையும் இழந்தவர்களாய் You காணப்படலாம். are praying for change to come into your life, but no change is coming. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆனால் எந்த மாற்றமும் நடக்கவில்லை. God is speaking to you this morning. கர்த்தர் உங்களிடத்தில் இந்த காலை நேரத்தில் பேசிக் My கொண்டிருக்கிறார். beloved brothers and sisters. என் அன்பான சகோதர சகோதரிகளே, You know, except you and I do something, the change, God will not bring the change in our life. நீங்களும் நானும் ஏதாவது ஒன்று செய்யவில்லை என்றால் கர்த்தர் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர What மாட்டார். did God want us to do this morning? இந்த காலையில கர்த்தர் நம்ம என்ன செய்ய விரும்புகிறார்? He wants you to just rise up. அவர் என்ன சொல்லுகிறார்? நீ எழும்பி பிரகாசி. Too long we are seated in one place. வெகு நாட்களாக நம்ம ஒரே ஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். My beloved brothers and sisters. என் அன்பான சகோதர சகோதரிகளே, He said, rise up. God is speaking to you and I in His love and compassion. அவருடைய அன்பின் நிமித்தமாக மனதுருக்கத்தின் நிமித்தமாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எழும்பி பிரகாசி என்று. You see, the choice is in your hand. The choice is in my hand. இதை நீங்கள் செய்ய போகிறீர்களா இல்லையா என்பது உங்கள் கரங்களில் தான் இருக்கிறது. Only when you rise up, God light can shine upon your life. நீங்கள் எழும்பினால் மாத்திரம் தான் கர்த்தருடைய ஒளி உங்கள் மேல் வரும். Why? ஏன்? He said in His word. அவருடைய வார்த்தையில் சொல்லி He இருக்கிறார். said, just rise up. அவர் இப்படியே சொல்லிக்கிறார், எழும்பி எழும்பு. There is nothing in you that can shine. உங்களால் பிரகாசிக்க முடியாது. But when you rise up, His light will shine through you. ஆனால் நீங்கள் எழும்புவீர்கள் என்றால் கர்த்தருடைய ஒளி உங்கள் மேல் உதிக்கும். My beloved brothers and sisters, என் அன்பான சகோதரனே if you சகோதரியே, are a child of God this morning, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தீர்கள் என்றால் the Bible said the Spirit of God is in you. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கிறார். If you read 1 Corinthians chapter 3 verse 16, 1 Corinthians 1 கொரிந்தியர் 3:16, 3:16 If you read இருக்கிறது. chapter 2 Corinthians chapter 6 verse 16, 2 கொரிந்தியர் 6:16 இப்படியாய் He சொல்கிறது, said the Spirit of God is in you. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கிறார். My beloved brothers and sisters, என் அன்பான சகோதரனே சகோதரியே, you know, many times we don't do nothing. We are expecting God to come and do everything for us. சில நேரங்களில் நாம் ஒன்றுமே செய்யாமல் கர்த்தரே வந்து பெரிய அற்புதத்தை செய்வார் என்று நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். There is a young man recently in my church. என்னுடைய சபையில் ஒரு வாலிபர் இருக்கிறார். He lost his job. அவருடைய வேலையை அவர் இழந்தார். The wife was so worried அவங்க மனைவிக்கு ரொம்ப சோகமாகி விட்டது. because they have 3 children. அவர்களுக்கு 3 பிள்ளைகள். You know, and I told her, say, you don't be worried. அப்ப நான் அவங்கள சொன்னேன், கவலைப்படாதீர்கள் என்று சொன்னேன். And finally I told him, I said, you cannot sit, Stephen. I said, Stephen, you cannot sit in your house
and God will bring the job as if we never அப்ப happened. அவர்களிடத்தில் நான் சொன்னேன், நீங்க சும்மா வீட்ல உட்கார்ந்து கொண்டே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று நினைக்காதீர்கள். You are praying, it is good that you stay in your house and you pray, it is good. நீங்க நல்லது, நீங்க வீட்ல இருந்து ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. I say you go and look for some job. ஆனா நீங்க போய் உங்களுக்கு வேலையை தேடுங்கள் என்று The சொன்னேன். day he went out to look for a job, he got a job that same day. அவர் அந்த வேலைக்காக அவர் தேடி சென்ற நாளே அந்த நாளே அவருக்கு வேலை கிடைத்தது. See, you and I, we have to do something. If we don't do something, God cannot help you. He cannot help me. நீங்களும் நானும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நாம் ஒன்றுமே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு உதவியே செய்ய முடியாது. My beloved brothers and sisters, என் அன்பான சகோதரனே the சகோதரி, pressure that you are facing in your life and in your family, everybody is facing the same pressure. உங்கள் வாழ்க்கையில் நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள், எல்லா அழுத்தமான சூழ்நிலைகளையும் ஒவ்வொருத்தரும் அவர்கள் குடும்பத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். Just look all around us. நம்மை சுற்றி அப்படியே பார்க்க வேண்டும். Here, listen to what God is saying. இந்த காலையில கர்த்தர் சொல்வதை கேளுங்கள். The second, he said, gross darkness shall be upon the earth. பூமியின் மேல காரிருள் வரும். He said, gross darkness. He said, the devil operates through darkness. He cannot operate through light. Pardon me. Satan cannot operate through light. உங்கள் வாழ்க்கையின் மேல பிசாசு ஆதிக்கம் செலுத்த முடியாது. He said, gross darkness shall be upon the earth. பூமியின் மேல் காரிருள் மூடும். My beloved brothers and sisters, என்னுடைய அன்பான சகோதரனே சகோதரி, whatever we are experiencing today is all works of darkness in our life. நம்ம வாழ்க்கையில நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் பிசாசனுடைய காரிருளின் காரணங்கள் தான். Maybe you are going through some financial difficulties. நம் பொருளாதாரத்தில் சில தோல்விகள் இருக்கலாம். Maybe you are going through some family challenges in your life. உங்கள் வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். My beloved brothers and sisters, என்னுடைய அன்பான சகோதரனே சகோதரி, darkness shall cover the earth and gross darkness. We are in that time where gross darkness is covering the whole earth. பூமியின் மேல் காரிருள் உதிக்கும், பூமியின் மேல் காரிருள் தங்கும் என்று வேதம் சொல்கிறது. When I talk about darkness, what am I saying? காரிருள் என்றால் என்ன? No, when I talk about darkness, what am I saying? Uril. காரிருள் என்றால் என்ன? உங்களுடைய கவலைகள். What am I talking? எதை பேசிக் கொண்டிருக்கிறோம்? Darkness is the absence of light. வெளிச்சம் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் இருள் இருக்கும். My beloved brother, we can be children of God, we can still walk in darkness in our life. நம் தேவனுடைய பிள்ளைகளால் இருந்தும் கூட நம் காரிருள் நடக்க முடியும். Because too long the Spirit of God is telling you to move, move from here to that place, but we are afraid to move because we are comfortable. Where we are staying is difficult. We are praying for a change, but how to move. I don't know, what will happen to me where I'm going. நம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்து கொண்டு கூட சில நேரங்களில் நம் தோல்விகளை சந்தித்துக் கொண்டு இருக்கலாம். சில நேரம் கர்த்தர் சொல்லுகிறார், அடுத்த ஸ்தானத்துக்கு நகர்ந்து போ என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் பயந்து கொண்டு, ஐயோ அங்க சென்றால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ தெரியவில்லையே, பரவாயில்ல இந்த கஷ்டத்துல இருக்கலாம், கர்த்தர் ஏதாவது செய்யட்டும் என்று நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். My beloved brothers and sisters, என் அன்பான சகோதரனே சகோதரியே, we are God's people. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். And I know this morning God want to bring a change in our life. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். Will you from your heart tell Lord, I'm changing my position right now? நீங்கள் இருதயத்தில் இப்படியாய் சொல்வீர்களா? கர்த்தாவே, என்னுடைய இடத்திலிருந்து நான் மாற நான் விரும்புகிறேன். Lord, by faith I'm changing my position. என்னுடைய சூழ்நிலைகளை நான் மாற்ற போகிறேன். By faith I'm changing my position. விசுவாசத்தினாலே நான் என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அடுத்த ஸ்தானத்துக்காக செல்ல போகிறேன். Lord, I'm taking the first step. ஆண்டவரே, நான் முதல் படியை எடுக்க போகிறேன். Why sometimes we are not able to rise up in the Lord? ஏன் நாம் சில நேரங்களில் எழும்ப முடியவில்லை? The man of God, Pastor T.D. Lazar, is a living example for all of us. உங்களுடைய போதகர், நம்முடைய போதகர் பாஸ்டர் T.D. லாசர் அவர்கள் உங்களுக்கு ஒரு உதாரணமாய் இருக்கிறார். If you study the life of this man of God, நீங்கள் அந்த தேவனுடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால், now I'm not praising him. நான் அவரை புகழ்கிறேன் என்று நினைக்காதீர்கள். What I'm telling us is the truth. நான் சொல்வதெல்லாம் உண்மை. See how comfortable we are in a very big place. இந்த இடத்தை பாருங்கள், எவ்வளவு வசதியாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். Because this man of God, he took the first step. இந்த தேவனுடைய ஊழியக்காரர் முதல் படியை எடுத்து வைத்தார். Maybe very few of you know him when he was in Chelai Medi. சூளைமேடில் இருக்கும் பொழுது வெகு சிலருக்கு தான் அவரை தெரிந்திருக்கும். Many of you don't know him when he was there. நீங்கள் சூளைமேடில் இருக்கும் பொழுது அவர் எப்படி இருந்தார் என்று உங்களுக்கு தெரியாது. In that time I would say that okay, he was comfortable. அந்த இடத்தில் அவர் வசதியாக தான் இருந்தார். But he knew that was not enough.
ஆனால் அவருக்கு தெரிந்தது இந்த இடம் போதாது. Do you know that the condition that you are in is not where God wants you to be? நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா நீங்கள் இருக்கிற இடம் கர்த்தருக்கு பிரியமான இடம் என்று? You know, there was something in him that he knows that God has a bigger thing for him. அவருக்குள்ளாக ஒரு தாகம் இருந்தது, கர்த்தர் எனக்காக ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார், நான் பெரிய காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று. Humanly speaking, ரொம்ப மனுஷிகமா பேசணும் என்றால், humanly speaking, there is no way that, you know, what God is doing through him or what God has done through him, he can achieve it. There is no way. மனுஷிகமா பார்த்தா இன்றைக்கு அவர் சாதித்திருக்கிற இந்த பெரிய இடம், இந்த காரியம் எல்லாம் நடக்கவே முடியாத ஒன்று. He took the first step. ஆனால் அவருடைய முதல் படியை எடுத்து வைத்தார். He rise up from where he was. அவர் இருந்த இடத்திலிருந்து அவர் எழும்பினார். And look at where he is today. அதனால் தான் நம்ம இந்த வசதியான இடத்தில் இன்று அமர்ந்து கொண்டிருக்கிறோம். If you கொண்டிருக்கிறோம். study the life of our dear pastor, if you study the life of our dear pastor, நம்ம போதகருடைய வாழ்க்கையை நாம் உற்று பார்த்தோம் என்றால், his life will inspire you. அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய போதனை. My beloved brother, my beloved sister, என்னுடைய அன்பான சகோதரரே சகோதரியே, you and I, we can see now, but did you see where this man of God is coming from? இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் இந்த தேவனுடைய ஊழியக்காரர் எந்த இடத்திலிருந்து வந்தார்கள் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். And that is why when we stand with a man of God who has a vision, we run, as he run, we run with him in that vision. அப்படிதான் இந்த ஒரு பெரிய தரிசனத்தை உடைய ஒரு தேவனுடைய ஊழியக்காரரோடு நாம் சேர்ந்து நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்கும் ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். You people are blessed, you don't know. நீங்கள் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று தெரியவில்லை. You know, if you want the same blessing, if you want the same change, you know, to come into your life, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் என்றால், you support the man of God. நீங்கள் இந்த தேவனுடைய ஊழியக்காரருக்கு தோள் கொடுத்து நிற்க வேண்டும். My beloved brothers and sisters, என் அன்பான சகோதரனே சகோதரி, because the same anointing that is upon him, the same anointing will come upon you. இந்த தேவனுடைய ஊழியக்காரர் மேல் இருக்கிற இந்த அபிஷேகமானது உங்கள் மேலும் அப்பொழுது கடந்து வரும். He said, rise up. எழும்புங்கள். God said, rise up. கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பு. He said, the light has come. That means your change is come today. ஒளி உங்கள் மேல் உதித்தது. அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. I can understand the weakness of the body of man. I can understand the weakness of man. Pardon. I can understand the weakness of man. Listen, try to listen. மனுஷங்களுடைய பலவீனங்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது. You know, the Bible says, வேதம் சொல்லுகிறது, if you read John chapter 3 verse 19, யோவான் 3:19 இப்படியா சொல்லுகிறது, he said men love darkness rather than light. ஒளியை காட்டிலும் வெளிச்சத்தை காட்டிலும் மக்கள் இருளை விரும்புகிறார்கள். Every man, every human being love darkness rather than light. ஒரு மனிதனும் இருளை விரும்புகிறார்கள். So that is the nature of the nature of man. அதுதான் மனிதனுடைய சுபாவமா இருக்கிறது. But you and I, we have a different nature altogether. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வேறே சுபாவம் வந்துள்ளது. What is that nature? நம்மளுடைய சுபாவம் என்ன? It is the nature of Christ. அது கிறிஸ்துவின் சுபாவமா இருக்கிறது. My beloved brothers and sisters, என்னுடைய அன்பான சகோதரனே சகோதரி, you know, many times you must have heard we are made in the image of God. நிறைய நேரங்களில் நீங்கள் இப்படியாய் செய்தி கேட்டிருப்பீர்கள், நம் கர்த்தருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று. How many of us believe that we are made in the image of God? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் நம் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று? Hallelujah. 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 You know, but there are times I disagree with people. I disagree with people. No, listen, sister, you will hear what I'm saying. You listen, try to listen. Hallelujah. சில நேரங்களில் நான் இதற்கு முரண்பாடாய் யோசிப்பேன். You know, when there is a break, I can flow. Hallelujah. I don't have, I see there are things I don't believe. நான் சில காரியங்களில் நம்ப மாட்டேன். Because what the Bible says is different. வேதம் சொல்லுகிறது வேறான காரியமா இருக்கிறது. That is where our problem come from. அதனால தான் அங்கிருந்து தான் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. It is true, Genesis 1:27 said man was made in the image of God. ஆதியாகமம் 1:27 வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறோம், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது மனுஷன் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டான் என்று. So every time we say, oh, I am made in the image of God, அதனால நாம் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாம் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று. Everybody say, I am made in the image of God. எல்லாரும் சொல்லுகிறோம் நாம் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். Adam was made in the image of God. ஆதாம் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டான்.
But you and I, we are not made in the image of God. The Bible says we are made after the image of Adam. ஆதாம் தேவனுடைய சாயலால் உருவாக்கப்பட்டிருந்தான். ஆனால் நாமோ ஆதாமின் சாயலால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். If you read Genesis chapter 3 verse 5. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசித்தீர்கள். The Bible says that and Adam begets sons and daughters in his own image. ஆதாமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவருடைய சாயலில் பிள்ளைகள் பிறந்தார்கள். My beloved brothers and sisters, என் அன்பான சகோதரன் சகோதரியே, I want you to understand this truth. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You see, it is only when you accept Jesus, only in Christ Jesus, that image is restored in our life. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அவருடைய சாயல் நமக்குள்ளாய் வருகிறது. Only Adam was made in the image of God. ஆதாம் மாத்திரம் தான் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டான். When Adam sinned, he lost that image of God. ஆதாம் பாவம் செய்த பொழுது அந்த சாயலை இழந்து விட்டான். But when Jesus came into this world, ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளாக வந்தபோது, when Jesus Christ, when we accept Jesus into our life, இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டபோது, then Jesus restored the image of God in our life. இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய சாயலாக நாம் ஏற்றுக்கொண்டோம். If you have not accepted Jesus in your life, there is no image of God in you. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய சாயல் உங்களில் கிடையாது. You have the image of Adam. அவர் ஆதாமின் சாயல் தான் உங்களில் இருக்கிறது. It is not what I am saying, it's what the Bible says. நான் சொல்லவில்லை, இது தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. He said that you and I, Adam begot sons and daughters in his own image. வேதம் சொல்லுகிறது ஆதாம் பிள்ளைகளை பெற்றெடுத்தான், அவனுடைய சாயலில் பெற்றெடுத்தான் என்று. My beloved brother, என்னுடைய அன்பான சகோதரனே, that is why Jesus called the second Adam. அதனால்தான் இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து வந்தார். That is why sin is haunting you and I today. இன்றைக்கும் அந்த வித்து நமக்குள்ளா இருக்கிறது. But one day you and I will rise up. ஒரு நாள் நீங்களும் நானும் எழும்ப போகிறோம். When we rise up and we say, Lord, you come into my life. ஒரு நாள் நாம் எழும்பி இயேசு கிறிஸ்துவே என்னுடைய ஜீவிதத்துக்குள்ள வாருங்கள் என்று சொல்லுகிறோம். Come into my life. என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வாருங்கள். Lord, I want to see that change in my life. என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நான் காண விரும்புகிறேன். Because when the image of God, when you carry the image of the living God. நாம் தேவனுடைய சாயலை தரித்தவர்களாய் இருக்கிறோம். What is that image? அது என்ன சாயல்? That image is light. அதுதான் ஒளி. My beloved brothers and sisters, என்னுடைய அன்பான சகோதரன் சகோதரி, 1 John chapter 1 verse 5. 1 யோவான் 1:5. He says God is light and in him there is no darkness. கர்த்தரே ஒளியாய் இருக்கிறார், அவரில் எந்த இருளும் இல்லை. I tell you a true story. ஒரு உண்மை கதையை சொல்ல விரும்புகிறேன். This happened many years ago. பல வருடங்களுக்கு முன்பாக. My beloved brother, என்னுடைய அன்பான சகோதரன், whatever I am saying, the Lord will confirm it in your life. நான் பார்த்ததை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை உறுதிப்படுத்துவார். I am speaking as I am prompted by the Spirit of God. நான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்துவார். You know, I went to a place called in Kerala. This happened in Kerala. கனடாவில் உள்ள ஒரு இடத்துக்கு சென்றேன். And in those days it was a big pastors conference. அது ஒரு போதகருடைய மாநாடா இருந்தது. And they invited me. They don't know who I was. நான் யார் என்று தெரியாது, ஆனால் என்னை அழைத்திருந்தார்கள். Somebody went and told them, so they invited me. யாரோ ஒருத்தர் சென்று என்னை குறித்து சொல்லி இருந்ததனால் என்னை அழைத்திருந்தார்கள். So when I went there, these are very big pastors, you know, in Kerala. கனடாவில் உள்ள மிகப்பெரிய போதகர்கள் கூடியிருந்த ஒரு பெரிய கூட்டம். This meeting was organized by Gospel for Asia. Gospel for Asia என்ற ஸ்தாபனத்தின் மூலமாய் அது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. There are over 100 pastors in that place. ரொம்ப மதிப்புக்குரிய பெரிய போதகர்கள் இருந்தார்கள். And those days we didn't have anything. I was just putting jeans and some t-shirt. நான் ஒரு ஜீன்ஸ் போட்டுட்டு ஒரு டி-ஷர்ட் போட்டுட்டு அப்படியே கடந்து சென்றேன். You know, when the time came, they said, where is the preacher? அப்ப பிரசங்கியார் எங்க என்று கேட்டார்கள். When I got up, நான் எழுந்து நின்றபோது everybody was disappointed. அப்படியே எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. அவர்தான் இவரா பிரசங்கியார் அப்படினிட்டு. I felt bad, but the pastor who introduced me today, he said, don't worry. He said, don't worry. அனே என்ன அழைத்த போதகர் சொன்னார், வருத்தப்படாத போங்க அப்படினார். That night I didn't sleep.
I didn't sleep that night. நான் அன்னைக்கு நைட் முழுவதும் நான் தூங்கவே இல்லை. I was spending time in the presence of God. தேவனுடைய சமூகத்துல நான் அதிகமாய் காத்து கொண்டிருந்தேன். And the Lord told me everything that will happen in that place. அந்த இடத்தில் நடக்க போற எல்லா காரியத்தை குறித்து கர்த்தர் இடத்தில் சொன்னார். So the way they treated me, I was feeling very bad. Anyway, I preached the word. நான் தேவனுடைய செய்தியை கொடுத்தேன். And when I finished preaching, இந்த தேவ செய்தியை முடித்த போது I told them what the Lord told me. நான் கர்த்தர் இடத்தில் சொன்ன எல்லாவற்றையும் நான் சொன்னேன். My beloved brother. என்னுடைய அன்பான சகோதரர்களே, I said, now the Spirit of God will come down. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் இங்க கடந்து வருவார். As we begin to pray, நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது I am standing before the living God. நான் ஜீவிக்கிற தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தேன். 1.5 hours, nobody can control servants of God. 1.5 மணி நேரம் ஆகிவிட்டது அந்த கூட்டத்தை முடிக்கவில்லை. After the meeting, அந்த கூட்டம் முடிந்த பிறகு 1.5 மணி நேரம் ஆகிவிட்டது, அந்த கூட்டத்தை முடிக்க முடியவில்லை. People begin to testify. Some angels were dancing with them. இந்தியர்கள் அங்க இருந்தார்கள். Then one sister came to that place. அப்போ ஒரு சகோதரி அங்க வந்தார்கள். She's a pastor's wife. They were testifying what happened, what they saw. ஒரு அங்க பெரிய காரியங்கள், அற்புதமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. அப்போ ஒரு போதகருடைய மனைவி என்னிடத்தில் ஒரு சாட்சி சொல்ல வந்தார்கள். She said, I've never seen a Negro before. I've never seen a Negro. இந்த மாதிரி நீக்ரோ ஒருத்தரை இப்படியாய் நான் முன்ன கண்டதே இல்லை. Yes, so when this pastor said she wanted to look how Negro really look like, she didn't close her eye. அவங்க கண்ணை மூடல. So she was looking, oh, see his nose is big. பாருங்களே அவர் மூக்கு இவ்வளவு பெருசா இருக்கு. She was looking all my face. அவங்க அந்த சகோதரி என் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். When I said now, suddenly the light came out. அப்ப நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும்போது ஒளி வந்தது. That light is in you. அந்த ஒளி உங்களிடத்தில் இருக்கிறது. That light is in each and every one of us. அந்த ஒளி இங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது. So when that light come out, the power of God fell. அந்த ஒளி வந்து தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் வந்தது. You are carrying that light. அந்த ஒளியை நீங்கள் ஒவ்வொருத்தரும் தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். And if you don't rise up, that light will not come out, you will not shine through your life. நீங்கள் எழும்பவில்லை என்றால் அந்த ஒளி உங்களிடத்தில் உதிக்காது. Should we stand up in the presence of God? Let us stand up in the presence of God. Stand up. எல்லாமே எழுந்து நிற்போம், தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். Hallelujah. Hallelujah. My beloved brothers and sisters. என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, the word of the living God is coming to you. தேவன் கேட்டுக்கொண்டிருக்க வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. He say rise up and shine. எழும்பி பிரகாசியுங்கள். For the glory of the living God is கர்த்தருடைய ஒளி உங்களிடத்தில் வந்திருக்கிறது. Rise up and shine. எழும்பி பிரகாசியுங்கள். You know, there is someone that your bladder is very weak. இங்க இருக்கிற ஒரு நபருடைய your bladder, the bladder is very weak. உங்களுடைய சரீரத்துல ஒரு பலவீனம். That is the only thing I wanted to say. Your bladder is very weak, and that is giving you, you know your bladder is weak. உங்களுடைய bladder ரொம்ப வீக்கா இருக்கு, அது உங்களுக்கு ரொம்ப பலவீனத்தை தந்து கொண்டிருக்கு. After the service is closed, come, I want to talk to you. இந்த ஆராதனை முடிந்தவுடன் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Father, in the mighty name of Jesus Christ. பிதாவே, இயேசுவின் இனிமையான நாமத்திலே Lord, I thank you this morning. இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி. Lord, even as we rise in your presence, we rise in the spirit also. தகப்பனே, இப்ப எழுந்து நிற்கும் பொழுது ஆவியிலும் நாங்கள் எழும்பி நின்று கொண்டிருக்கிறோம். Lord, I have spoken the word that you put in my mouth. ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தையை நான் பிரசங்கித்தேன். It might not be the number 1, number 2, number 3 word, Lord. It might not be the number 1 point, number 2 point, number 3 point. ஆண்டவரே, இது முதல் பாயிண்ட், இரண்டாவது பாயிண்ட், மூன்றாவது பாயிண்ட் என்று இல்லாமல் இருக்கலாம். Lord, I pray that you will confirm your word. நம்முடைய தேவனுடைய வார்த்தையை நீங்கள் இந்த ஜனங்கள் மத்தியில் உறுதிப்படுத்துங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கள். In the name of Jesus, I command everything that is not of God in our life to get out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால எல்லா சத்துருவின் காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்குவதாக. Lord, let your anointing descend upon us. உம்முடைய அபிஷேகம் அவர்கள் மேல் கடந்து வருவதாக. We rise up in the power of your Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் வல்லமை கொண்டு அவர்கள் எழும்பி நிற்கட்டும். Lord, we thank you because you are confirming your word. தேவனுடைய வார்த்தையை நீர் உறுதிப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவர் நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். இனி நாம் அமர போவதில்லை, எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். தகப்பனே, தேவ செய்தியை கொடுத்த மகனை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதியும், எங்களை எடுத்து பிரகாசிக்க செய்யும். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். யாவரும் முட்காரெல்லாம் நம்ம ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கேற்ற நம் காணிக்கைகளை சொல் காணிக்கை எடுக்கிற முன்புதான் எல்லாரும் காணிக்கை கையில் எடுத்தோம். கையில் காணிக்கை காய்ச்சபிக்க போகும். பரலோக பிதாவே, அன்றுபடி காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. 1000 மடங்கு இவர்களுக்கு கர்த்தர் நீர் திரும்ப தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடனோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கடன்கள் எல்லாம் மாறட்டும். ஆவியானவர் வானத்தை திறந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன் நடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன் நடப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாக செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாக செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாக செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாக செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை நகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை நகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பாடுமுழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊழிலும் எடுத்துரைப்போம். சொல்வோம், நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாக செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாக செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்கு. கரங்களை தட்டி சொல்வோம், நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாக செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாக செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். கரங்களை தட்டி சொல்வோம், சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார்முழுதும் நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். சொல்வோம், நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாக செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாக செயல்படு. நம் இயேசு ராஜா, நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாக சொல்வோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வராரே, அதிவேகமாக செயல்படுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மீண்டும் ஒரு விஷயம் அறிவிக்கிறோம். நாளையிலிருந்து 21 நாள் சிலுவை தியானம் கூட்டம் நம் சபையில் நடைபெறுகிறது. தயவு செய்து யாவரும் கடந்து வாருங்கள். 6:30 மணிக்கு தொடங்கி சரியா 8 மணிக்கு முடிவடையும். இன்று வாலிபர் கூட்டம் உண்டு. வாலிபர்கள் யாவரும் கடந்து வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது திருவிருந்து ஆராதனை. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் முன்பதாக வந்து திருவிருந்து வரலாம். முன்னாடி இருக்கிற சேர்லாம் எடுத்துருங்க.